ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்னேஹாஸ் குக்கிங் டைரி. இன்றைக்கி நம்ம ஆம்பூர் சிக்கன் பிரியாணி செய்யலாம். ஜீரா ரைஸில் செய்ய போகிறோம். அது தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். நான் 1 kg சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். க்ளீனாக வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். 1 kg ஜீரா ரைஸ் வாஷ் பண்ணி சோக் பண்ணி வச்சுருக்கிறேன். 500 கிராம் டொமேட்டோ கட் பண்ணி வச்சுருக்கேன். 500 கிராம் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 100 கிராம் பூண்டு பேஸ்ட்டு, 100 கிராம் இஞ்சி பேஸ்ட்டு, ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். 150 கிராம் கர்டு, அப்புறம் ஸ்பைசஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்பைசஸ் எவ்வளோன்னா எல்லாமே ஒரு 5 ஏலக்காய், 5 லவங்கு, ஒரு 4-5 பட்டை, அப்புறம் பிரிஞ்சி இலை எடுத்து வச்சுருக்கேன் ஒரு 4, ஒரு லெமன் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி எல்லாம் செய்கிறது பார்த்துடலாம் வாங்க. இதுக்கு மெயினான இன்க்ரீடியண்ட் என்னன்னா காஞ்ச மிளகாய். நான் ஒரு 10லேருந்து 12 காஞ்ச மிளகாய் எடுத்து சுடு தண்ணியில் வேக வச்சு ஜாரில் எப்படி பேஸ்ட் மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன். இப்படி பேஸ்ட் மாதிரி ஃபைன் பேஸ்ட்டு அந்த காஞ்ச மிளகாவை அரைச்சி வச்சுன்னு இருக்கோம். இப்போ பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ 400 ml ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ எடுத்து வச்சிருக்கிற ஸ்பைசஸ் எல்லாம் போட்டுக்கலாம். எடுத்து வச்ச 500 கிராம்ஸ் ஆனியன்ஸ் போட்டுக்கலாம். ரொம்ப இது கோல்டன் ப்ரௌன் எல்லாம் ஆகணும்னு இல்லை, ஒரு 70% ஆச்சுன்னா போதும். இது அப்படியே நல்லா வதங்கி வரட்டும். ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் பாஸ்மதி அரிசியில் ஆம்பூர் தம் பிரியாணி செஞ்சுருக்கேன். ஆனால் இது ஜீரா ரைஸில் நம்ம செய்கிறோம். எல்லாம் அதே மெத்தடு தான், அரிசி மட்டும் தான் வேறு. நம்மளுக்கு அணியன்னு இந்த அளவுக்கு வதங்கினா நம்ம பூண்டு போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். பூண்டு ஒரு 2 minutes இப்படியே வதங்கட்டும். பூண்டு நல்லா நம்ம வதக்கி விடலாம். பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கலாம். அப்புறமா தான் நம்ம இஞ்சி பேஸ்ட் போடலாம். பூண்டு நம்மளுக்கு நல்லா வதங்கிடுச்சு பூண்டு பேஸ்ட். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க இஞ்சி பேஸ்ட் போட்டுக்கலாம். நம்ம போட்ட இஞ்சி பேஸ்ட் பூண்டு பேஸ்ட் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சிருந்து ரெட் சில்லி பேஸ்ட் போட்டுக்கலாம். ரெட் சில்லி பேஸ்ட் சுடு தண்ணியில் வேக வச்சு நம்ம மிக்சியில் போட்டு பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லைங்களா, அந்த பேஸ்ட் நம்ம போட்டுக்கலாம். இந்த பூண்டு இஞ்சி பேஸ்ட், இந்த ரெட் சில்லி பேஸ்ட் தான் இந்த ஆம்பூர் பிரியாணிக்கு டேஸ்டே கொடுக்கறது. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க டொமேட்டோஸ் போட்டுக்கலாம். 500 கிராம் டொமேட்டோஸ் போட்டுக்கலாம். இந்த டொமேட்டோ நல்லா மசிஞ்சு வரணும். இதோட கூட நல்லா ஸ்மாஷ் ஆகி வரட்டும். ரைஸ்க்கு தண்ணி வச்சிருக்கேன், அதுல சால்ட் போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொச்சி வந்துதான் நம்ம ரைஸ் போட்டு உடனே எடுத்து பிரியாணியில போட்டுக்கலாம். நம்ம தக்காளி பாருங்க, தக்காளி நல்லா வதங்கிட்டு இருக்கு.
இந்த மாதிரி அது நல்லா ஸ்மாஷ் ஆகி வரணும். தக்காளி நல்லா ஸ்மாஷ் ஆகி வந்துச்சு பாருங்க. தக்காளி, வெங்காயம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இந்த போட்ட ரெட் சில்லி பேஸ்ட் இதெல்லாம் நல்லா ஸ்மாஷ் ஆகி வந்துச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பாதி கட்டு புதினா, பாதி கட்டு கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க தயிர் போட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கன் போட்டுக்கலாம். உப்பு, மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சிருப்பேன் சிக்கன். சிக்கன் போட்டுட்டு நம்ம உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு இந்த சிக்கனை இந்த மசாலாலையும் நல்லா வேக விடலாம். நல்லா வேகட்டும். இந்த சிக்கனை நல்லா வேகட்டும் இந்த மசாலால. ரைஸ்க்கு வச்ச தண்ணி நல்லா கொச்சின்னு இருக்கு. இப்போ அரிசி நம்ம இதில் போட்டுக்கலாம். நம்ம ஊற வச்சு கழுவி ஊற வச்சிருக்கிற ஜீரா ரைஸ் இதில் போட்டுக்கலாம். ஒரு 2 minutes நம்ம குக் பண்ணி விட்டுட்டு எடுத்து பிரியாணியில். இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு டேஸ்ட் பார்த்துக்கலாம். உப்பு, காரம் இதெல்லாம் டேஸ்ட் பார்த்துக்கலாம். ஆனால் காரம் வந்து காஞ்ச மிளகாய் நம்ம ஊற வச்சு அரைச்சி போடும்போது கரெக்டாக நம்ம காரத்துக்கு தகுந்த அளவு போட்டுக்கணும். வேற எந்த மிளகாவும் நம்ம இதில் சேர்க்கறது இல்லை, வெறும் அந்த காஞ்ச மிளகாய் தான். அதனால காரம், உப்பு நம்ம டேஸ்ட்டு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கணும். இப்போ நான் ஒரு லெமன் ஜூஸ் எடுத்து வச்சிருக்கேன், அதை ஊற்றிக்கிறேன். கொஞ்ச நேரம் இந்த சிக்கன் வேகட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஒயிட் ரைஸு இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு. நான் ஒரு 50% குக் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம பிரியாணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி நம்ம பிரியாணி சிக்கன்லேயே கொஞ்சம் தண்ணி இருக்கு, ரைஸும் குக் ஆகிட்டு இருக்கு 50%. இப்போ நம்ம தம் போட்டுடலாம். பாருங்க, இந்த தண்ணி இந்த தண்ணியிலே இது மிக்ஸ் ஆகி வெந்து வந்துடும். இப்போ ஃபுல் சிம்ல வச்சுட்டு நம்ம ஒரு 20 minutes டிஸ்டர்ப் பண்ணாம விட்டுடலாம். நம்ம பிரியாணி ரெடி ஆயிடுச்சா பார்க்கலாம். 20 minutes ஆயிடுச்சு. பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. நம்ம தண்ணியே ஊற்றல, அந்த சிக்கன் தண்ணி மசாலா தண்ணியிலே வெந்துடுச்சு.
தண்ணி இல்லை பாரு அடியில். நம்ம பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். ஆம்பூர் சிக்கன் பிரியாணி ஜீரா ரைஸில் செய்திருக்கோம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நான் கபாப் செஞ்சுருக்கிறேன். எக்கு பாயில் பண்ணியிருக்கிறேன். இந்த கபாப் ரெசிபி ஆல்ரெடி நான் போட்டிருக்கிறேன் யூடியூப்பில். இது எப்படி மசாலா செய்கிறது, எப்படி கபாப் செய்கிறது, மிக்ஸ் பண்ணி செய்கிறதுன்னு. நீங்களும் அதே மாதிரி செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.